கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச ஒரு டாபிக் வந்து ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய ஒரு மெயின் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த யூடியூப் அப்படிங்கிற பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் மேலே வந்து கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஒரு யூடியூபருக்கும் இன்னொரு யூடியூபருக்கும் வந்து ஒரு ஃபைட் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது. ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸ் வார் மாதிரி வந்து கிரியேட்டர், இந்த பக்கம் ஒரு யூடியூபருடைய ஃபேன்ஸும் இன்னொரு பக்கம் இருக்கிற யூடியூபர்ஸ் ஃபேன்ஸும் வந்து கிளாஷ் ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு காமன் மேனா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம சொசைட்டி தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். பட் ஆஸ் எ யூடியூப் கிரியேட்டராக நம்மளும் இதில் இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த சில இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது. என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் கிரியேட் ஆனாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய கிட்ஸ்ல இருந்து, ஈவன் ரைட் ஃப்ரம் த பிகினிங் கிட்ஸ்ல இருந்து எல்டர்ஸ் வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்ல வந்து ஒரு ஆடியன்ஸாக மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் நிறைய பேர் வந்து இருந்துருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சென்ஸ் ஆஃப் ஒரு அப்பாவை வந்து அவருடைய பையன் வந்து ஒரு ட்ராவல் ஃபுல்லாக லாக் பண்ணி அது வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான சேனல்ஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல்ஸ், அதுலேயுமே வந்து எல்டர்ஸ் நிறைய பேர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விமென்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒரு யூடியூப் கிரியேட்டர் விமென்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இங்கே வந்து இந்த ஜெண்டர் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல், அப்புறம் இந்த ரிலீஜியஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல், யார்கிட்டலாம் டேலண்ட் இருக்கோ அவங்க எல்லாமே இங்கே வந்து ஷைன் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சிலருடைய தப்பான எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு வந்து வந்துட்டு இருக்கும். பட் அது வந்து ஒரு எப்பயுமே அது வந்து ஒரு செகண்டரி தாட்டாக இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி தாட் வந்து நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய ஸ்கில் என்ன, அதை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், டே பை டே அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும். வெதர் வீக்லி ஒன்ஸ் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறவங்களா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர், இல்லை வந்து ரெகுலர் பேசிஸில் டெய்லி கண்டென்ட் அப்லோட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேலண்ட்டை எந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணி எந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இந்த யூடியூப்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் யூடியூபர் ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேமஸ் ஹிட்டான ஒரு மாஸ் சாங்கை வந்து காமெடியாக பர்ஃபார்ம் பண்ணி போஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பர்சன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவர் போய் வீடியோ எடுக்கிறாரு. அப்படி அங்கே வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இவர் வந்து செருப்பாலையும் அடிக்க வராங்க, தொடர்புகட்டாலே வந்து அடிக்க வராங்க. எத்தனால வந்து அங்கே இருக்கிற ஒரு பாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை பார்த்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணுவீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற திருடிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதால அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்து, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொஃபஷன்லாம் ஒரு அளவுக்கு விட்டுட்டு யூடியூப் வந்து ஒரு கேரியர் சேஸ் ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் ஏர்னிங் வந்து அப்புறம் இது வந்து ஒரு சூஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸோடைய ட்ரீம் அப்படிங்கிறது யூடியூப் இருக்கும்போது இதில் ஏற்படுற சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே வந்து சாஃப்ட்வேர் பண்ணுற ஒரு விஷயமா மேக்ஸிமம் இருக்கிறதான் தாண்டி, ஒரு யூடியூப் அப்படின்ட்டு வரும்போது வீடியோவை அப்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா அது வரைக்கும் தான் நம்மளோட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு லிட்ரலி ஒரு ட்ரூவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்லோட் பண்ணி ஒருத்தர் பார்க்குற வரைக்கும் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது. இஃப் இன்கேஸ் அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆனாலும் சரி, ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னாலும் சரி, அந்த பர்டிகுலர் வீடியோவை எத்தனை பேர் பார்க்கல அதெல்லாம் அடுத்தபட்சம். பட் ஒரு வீடியோவை மேக் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் வந்து கன்சர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி மனித தாக்குதலாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் நபருடைய குடும்பத்தை சார்ந்த சில நபர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற டைமில், ஸ்கிப் பண்ணுற டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பக்கம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பக்கம் வந்து நம்ம கண்டென்ட்டோடைய வேல்யூ அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் வந்து அந்த
சேனலுடைய க்ரோத் இது எல்லாமே வந்து கன்சர்னாக இருக்கிற டைமில் எல்லாத்துக்கும் கடைசியாக தான் அந்த ஏர்னிங் அப்படிங்கிற பர்டிகுலர் விஷயம் நம்மளுடைய மனசில் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, நிறைய பேர் நம்ம வந்து பார்க்கணும், நிறைய பேர் வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்கணுமே தவிர நிறைய சில பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆபாசமான சில வீடியோஸை சித்தரித்து போடுறது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸாக அது எத்தனை பேர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துன்னு தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஏன்னா ஒருத்தருக்கு மீன் ஆடியன்ஸுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.